ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆயிலை வந்து நீங்கள் தலைக்கு வச்சுட்டு ஒரு 1/2 hour நல்லா ஊற விட்டுட்டு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா முடி உதிர்வு வந்து படிப்படியாக குறையும். அதுக்கப்புறம் இந்த பொடுகு பிரச்சனை இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அடிக்கடி நீங்கள் இதே மாதிரி எண்ணெய் காய்ச்ச ஆரம்பிச்சிருவீங்க. வாங்க இந்த எண்ணெயை வந்து நம்ம எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் வந்து முருங்கைக்காய் இதை மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் உள்ள செதை பகுதியை நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நெல்லிக்காய் கொட்டையை எடுத்துகிட்டு அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலையை நம்ம உருவி வச்சுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு. கடுகு, வெந்தயம், அப்புறம் கருஞ்சீரகம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் மறக்காமல் கொடுத்துருங்க. இப்போ வந்து நான் வீட்டில் வந்து ஒரு 150 இருக்கும் இந்த தேங்காய், சுத்தமான தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நான் இரும்பு கடாயை ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நம்ம இந்த எண்ணெயை அதில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து லைட்டாக சூடானதும் நான் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை உருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 2 நெல்லிக்காய், ஒரே ஒரு முருங்கைக்காவோட சதையை எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி தான் நான் சேர்க்குறேன். நீங்கள் வந்து மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து லைட்டாக சூடானதும் நான் கருவேப்பிலையை சேர்த்து ஒரு கலரிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து நெல்லிக்காவையும் இந்த முருங்கைக்காய் சதையையும் போட்டு நம்ம நல்லா சிம்மில் வச்சு நல்லா நம்ம அது வதங்கி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு கலரி கொடுக்கலாம். முருங்கைக்காய் சதையை வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் இந்த மாதிரி காய்ச்சி ரெடி பண்ணுறத வந்து நீங்கள் அந்தளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இது வந்து மலையாளத்துக்காரங்கெல்லாம் இப்படி தான் எண்ணெய் காய்ச்சுவாங்க. செம்பருத்தி பூ, அது வேப்பிலை அதெல்லாம் கூட சேர்ப்பாங்க. செம்பருத்தி பூ, வேப்பிலை வந்து எனக்கு கிடைக்கல, அதனால் நான் சேர்க்கல. உங்களுக்கு கிடச்சிதுன்னா அதையும் நீங்கள் சேர்த்து நீங்கள் இதே போல் எண்ணெய் காய்ச்சிக்கலாம். இது தடவின உடனேயே முடி கொட்டுறது நிற்குமானா உடனேலாம் நிற்காது. நீங்கள் அப்படியே தொடர்ந்து தடவிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு மாதம் நீங்கள் தடவிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக படிப்படியாக முடி கொட்டுறது நிற்கும். பொடுகு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. இந்த எண்ணெய் வந்து ரெடியானதும் அவ்வளோ ஒரு வீடே மணமாக இருந்தது. கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த எண்ணெய். இப்போ வந்து இது ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துருக்கு. இதில் வந்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, வெறும் கடுகு சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம், இது 1/2 ஸ்பூன் அளவு எடுத்து இதையும் நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். சிம்மில் வச்சே நீங்கள் இந்த எண்ணெயை காய்ச்சுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். 1/4 கிலோ அளவுக்கு நீங்கள் எண்ணெய் காய்ச்சினீங்கன்னா நீங்கள் இந்த கடுகு, வெந்தயம், இந்த கருஞ்சீரகத்தெல்லாம் 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்க்கலாம். நம்ம 150 தான் சேர்த்தோம், அதனால தான் நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெய் வந்து நம்ம ரெடி ஆனவுடனே நல்லா சூடு ஆறினவுடனே நீங்கள் அப்படியே ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். அந்த போட்ட பொருள் எல்லாமே அடியில் தங்கிடும், மேலே எண்ணெய் அப்படியே மேலோட்டாக அப்படியே இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிவிட்டு அது காலியானதும் திரும்பவும் ஒரு 100 கிராம் அளவுக்கு எண்ணெயை நீங்கள் அதில் ஊற்றிட்டு நீங்கள் வந்து வெயிலில் கூட 2-3 நாளைக்கு வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு திப்பியாக இருக்க மாதிரி இருக்குது வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெடிகட்டிட்டு எண்ணெயை வந்து ஒரு பாட்டிலில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த திப்பிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வேஸ்ட்டாக நீங்கள் கீழே தூக்கி போடாதீங்க. தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த இது எடுத்து அந்த திப்பியோடு அப்படியே தலையில் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தலைக்கு குளிச்சிடலாம். அந்த திப்பியில் நிறைய சத்துக்கள் இருக்கும், நீங்கள் வேஸ்ட்டாக கீழே போடாதீங்க. உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு டிப்ஸு சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு வெந்தயம், 50 கிராம் அளவுக்கு கருஞ்சீரகம், 25 கிராம் அளவுக்கு ஓமம், இது 3த்தையும் நீங்கள் வெயிலில் வந்து கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு நீங்கள் சுடு தண்ணியில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு கலக்கி டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தொப்பை வந்து குறையும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து எண்ணெயை நான் நல்லா காய்ச்சிட்டு ஆறுனதும் நான் வெடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். சூப்பராக வாசத்தோடு செம்மையாக இருக்குது எண்ணெய்.